அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலை, அதனுடைய தமிழாக்கத்தை, அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளை, தேவைப்படும் இடங்களிலே விளக்கங்களை நம்ம அறிய இருக்கிறோம். இதை அறிவதற்கு நோக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் நூலை நம்ம வாசித்து அர்த்தம் செய்ய பழகி கொண்டோம்னு சொன்னால் எல்லா ஹதீஸ் நூலையும் வாசிச்சிடலாம். அனைத்து ஹதீஸ் நூல்களையும் மதரசாவில் இந்த ஆலிம் வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லா ஹதீஸ் நூலையும் படிக்கிறது கிடையாது. புகாரி மட்டும் சில பாகங்களை சொல்லித் தருவாங்க, அவ்வளவுதான். முஸ்லீம், திருமதி, அபுதாவுதெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தருவாங்களே தவிர, நம்ம அந்த மொழி திறமையை வைத்து நம்ம தான் அந்த ஹதீஸ்களை என்ன செய்யணும், படித்து கொள்ளணும். இந்த 7 வருஷ மௌலவி பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் அனைத்து ஹதீஸ் நூல்களையும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. மிஷ்காத்துன்ற ஒரு தொகுப்பு, அதை சொல்லி தருவாங்க. அதை அப்புறம் புகாரி பாடம் நடத்துவாங்க. அப்போ மீதி உள்ளதெல்லாம் என்ன, நம்ம தான் கற்றுக்கணும். அதனால் இந்த புகாரிங்கிற ஹதீஸ் நூலை உங்களுக்கு படிக்க, அதை வாசித்து அர்த்தம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், இதே மாதிரி தான் முஸ்லீம் இருக்கும், இதே மாதிரி தான் அபுதாவுத் இருக்கும், இதே மாதிரி தான் நசை இருக்கும், இதே மாதிரி தான் எல்லா ஹதீஸ் நூல்களுமே இருக்கும். அப்போ எல்லா ஹதீஸ் நூல்களையும் படிப்பதற்குரிய ஒரு பயிற்சியாக இது அமைஞ்சிடும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், புகாரிங்கிற ஒரு நூலை எடுத்திருக்கிறோம். இந்த புகாரி நூலை பொறுத்த வரைக்கும் இந்த நூலுடைய பேர் புகாரி என்றும் சஹீஹுல் புகாரி என்றும் அவங்க சொல்லுவாங்க. வழக்கத்தில் சொல்கிற வழக்கம் இருக்குது. இந்த புஸ்தகத்துக்கு என்ன பேர் என்று கேட்டால் புகாரி என்று சிலர் சொல்வார்கள், சஹீஹுல் புகாரி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நூலுக்கு பேர் நூல் ஆசிரியர் வைக்கிறது தான் பேர். நம்மளாக ஒருத்தராக ஒரு நூலுக்கு பேர் வைக்க முடியாது. நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன்னு சொன்னால் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு நான் தான் கொடுப்பேன். அதுதான் அதனுடைய பேர். அதில் உள்ள தலைப்புக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாட்டா கூட வேறு ஒருத்தங்க அந்த தலைப்பை மாற்ற முடியாது. நான் எழுதின புஸ்தகத்துக்கு இதான் பேருன்னு அதான் அதுக்கு பேர். அந்த மாதிரி இந்த புகாரி ஹதீஸ் என்கிற இந்த நூலை அவர் சஹீஹுல் புகாரி என்று அவர் பேர் வைக்கலை. அவர் வச்ச பேர் என்னன்னு கேட்டால் பெரிய பேர், அதை பாருங்கள் டிஸ்பிளேயில். அல் ஜாமியுல் முஸ்னது சஹீஹு அல் முக்தசரு மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ ஐயாமிஹி. இதான் அவர் பேர். அந்த புஸ்தகத்தை கொடுத்த பேர் என்னன்னு கேட்டால் புகாரிங்கிறோம்ல, இதனுடைய தலைப்பில் இந்த புகாரி இமாம்னு சொல்கிறோம்ல, அவர் அந்த புஸ்தகத்துக்கு கொடுத்த பேர் என்னன்னு கேட்டால் அல் ஜாமி என்று சொன்னால் எல்லா தலைப்புகள் வாரியாக செய்திகள் தொகுக்கப்பட்டது ஜாமின்னு சொல்லுவாங்க. தொழுகை பாடம், நோன்பு பாடம்னு வகை வகையாக தலைப்பு வாரியாக அந்த ஹதீஸுகளை தொகுக்கிறத ஜாமின்னு சொல்லுவாங்க. அப்போ அல் ஜாமிஉ இது ஒரு தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்டதும், அல் முஸ்னது என்று சொன்னால் வெறும் செய்தி மாத்திரம் இல்லாமல் அறிவிப்பாளர்களோடு சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் முஸ்னது. அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லாமல் அதை அவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவர் எனக்கு சொன்னார்ந்து இப்படி எல்லா ஹதீஸுகளுக்கும் அறிவிப்பாளர்களோடு வர்றதுக்கு பேர் முஸ்னது. அப்போ இந்த நூல் ஜாமியங்கிற அடிப்படையில் அவர் அமைத்திருக்கிறார். ஜாமி என்று சொன்னால் தலைப்பு வாரி ஃபிக்குடைய தலைப்பு இருக்கல, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின்னு அப்படி தலைப்பு வாரியாக ஹதீஸுகளை தொகுத்திருக்கிறார். முஸ்னது என்று சொன்னால் அந்த செய்தியை மாத்திரம் சொல்லாமல் அறிவிப்பாளரோட சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் முஸ்னது. சனதோடு சொல்கிறது முஸ்னதும்பாங்க. இதெல்லாம் ஹதீஸ் கலையில் விரிவாக விளைவிக்கிறோம், சரியா? அப்போ நான் சஹீஹுன்னா அந்த அறிவிப்பாளர் வரிசையும் சரியானதாக இருக்கணும். இவர் பார்வையில் புகாரி இமாம்னு சொல்கிறோம், அவருடைய பார்வையில் ஒரு லைஃபான ஆளுன்னு தெரிஞ்சால் அவர் ஹதீஸை அதில் பதிவு பண்ண மாட்டார். அவருக்கு சரின்னு படணும், அப்போ தான் பதிவு பண்ணுவார். அதனால் அவர் பார்வையில் சஹீஹு ஜாமியாக இருக்கக்கூடிய, முஸ்னதாக இருக்கக்கூடிய, சஹீஹாக இருக்கக்கூடிய
அல் முஹ்தஸரு, அதே நேரத்தில் ரொம்ப விழாவாரியாக இல்லாமல் சுருக்கமான இஹ்தஸர்னா சுருக்கினான், முஹ்தஸர்னா சுருக்கமானது. என்னட்டா ரசூலுல்லாவுடைய வரலாறு 23 வருஷ வரலாறையும் வந்து நம்ம சொல்லலை இதில். அதில் உள்ளது ரொம்ப தேவையானதை பொறுக்கி எடுத்து சுருக்கமாக தான் சொல்ல போகிறாரு. அதனால் அல் முஹ்தஸருன்னு வச்சுக்கிட்டாரா. மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமூர் என்றால் காரியங்கள், அம்ரு என்றால் காரியம், உமூர் என்றால் காரியங்கள். ஒ சுனனிஹி, அவங்களுடைய சுன்னத்துகள், அதாவது நடைமுறைகள். ஒ ஐயாமிஹி, அவங்களுடைய வாழ்நாள், அவங்களுடைய காலம், அவங்களுடைய வரலாற்று காலம், இவைகளிலிருந்து சுருக்கப்பட்ட சஹீஹான சனதுடன் கூடிய தலைப்பு வாரியாக அமைக்கப்பட்ட நூல் அப்படின்னு பெருசு இவ்வளோ பெரிய பேர் அவர் வச்சார். இந்த புகாரிக்கு பேர் இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சு பெரிய ஆக போகிறதில்லை. இப்போ வச்சு ஒரு மனசில் வச்சுக்கிறங்க ஒரு ரெஃபரன்ஸுக்கு. இதை சொல்ல மாட்டேன், நாளைக்கு அந்த கிதாபு பேர் புகாரின்னு தான் சொல்ல போகிறோம். வழங்குதா? அது மக்கள்கிட்ட எது பழகிருச்சோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர, இது ஒரு வரலாறாக தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். இந்த புஸ்தகத்தை புகாரி என்பவர் எழுதும் பொழுது இந்த பேரை அவர் வச்சு எழுதுகிறார். எழுதின பிறகு அடுத்து உள்ள செய்தி இப்போ முன்னுரைகள்லாம் கொடுக்க மாட்டார். ஹதீஸ் கிதாபு தானே. ஹதீஸ் கிதாபுங்கும்போது ஹதீஸ்குள்ளே நுழைஞ்சிட வேண்டியது தான். அதுக்கு வந்து புகழ்றது ஓடுறதுன்னு கட்டுற மாதிரி நிறைய எழுதுவாங்க, ஒரு முன்னுரைன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் அவர் எழுதலை. இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறாரு. எப்படி வர்றாரு? ஒன்றுங்கிறது பின்னாடி வந்தவங்க போட்டுக்கிட்டது நம்பர்லாம். பல பாடங்கள் வர்றதுனால நம்ம தேடி எடுக்கிறதுக்கு வசதிக்காக வேண்டி ஹதீஸ் நம்பர் கொடுக்குறதும் புகாரி கொடுக்கல. பாடங்களுக்கு நம்பர் கொடுத்ததும் அவர் கொடுத்தது கிடையாது. பின்னாடி வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றுன்னா 1வது பாடம், அதுக்கு வச்சுக்கிறங்க, 1 விட்டுருங்க. அந்த பாபு பத் இல் வஹி, வஹி என்றால் இறை செய்தி, பத் என்றால் பத என்றால் துவக்கினான், பதாண்ட ஆரம்பித்தான். அதனுடைய மஸ்தர் வந்து பிதாயத்துன்றாலும் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. பது என்றாலும் ஆரம்பித்தல் அர்த்தம். அப்போ பதுஉல் வஹி என்றால் வஹியின் துவக்கம், வஹியின் வஹி ஆரம்பித்தல், வஹியின் துவக்கம். அதை இலாஃப செஞ்சோம்னா பாபு பதுஇல் வஹி, பதுஉல் வஹி குறித்த பாடம். பாபு பதுஇல் வஹி, வஹி துவக்கம் பற்றிய பாடம். முதல் பாடத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வஹி தானே, ஹதீஸே ஒரு வஹி தானே. அதனால் வஹி எப்படி துவங்கியது என்பதையே அவர் என்ன செய்கிறாரு, முதலாவது பாடமாக ஆரம்பிக்கிறார். இதில் வந்து பொதுவாக இந்த தலைப்பு கொடுப்பாங்கல்ல, அத்தியாயம் பாடம் அப்படின்னு கொடுக்கும் பொழுதுன்னா அதை வந்து ஒரு முப்ததா ஒரு எழுவாயை வந்து மறைச்சிருப்பாங்க, நம்ம விளங்கிக்கணும். அதாவது பாடம்னு இருக்குது, பாடம்னா ஒரு முழுமையில் வஹியின் துவக்கம் பற்றிய பாடம் அப்படின்னா இதுன்னு வச்சுக்கிறணும். இது வஹியின் ஹாதான்னு முன்னாடி வச்சுக்கிறணும். ஹாதா பாபு பதியில் வஹி, இது வஹியின் துவக்கம் பற்றிய பாடமாகும். ஹாதாண்டு ஒரு முப்ததா ஒரு எழுவாய் வந்து மறைஞ்சு நிற்கிது. பாபுங்கிறது ஹபர், ஹபர்னால அதுக்கு ரஃப வந்திருக்கு, பாபுன்னு வந்திருக்குல்ல, பாபுன் ரஃப. அந்த பாபு என்பதை பத் என்பதில் கொண்டு இலாபத்து செய்கிறாங்க. அதனால் பாபில் உள்ள தன்வீன் போயிடுச்சு. இலாப செஞ்சனால பதுவில் வந்து என்ன ஜர்ரு வந்துருச்சு. பது இன் அப்படின்னு அதுக்கு தன்வீன் வரணும், வரல. என்னட்டா அதை கொண்டு வஹியில் இலாபத்து செய்கிறாங்க. பாபு என்பதை பது என்பதில் இலாபத்து, பது என்பது வஹி என்பது இலாபத்து. அதனால தான் பத் இன்று அதுக்கு ஜர்ரு வந்திருக்குது, வஹின்னு ஜர்ரு வந்திருக்குது. பாபு என்பதற்கு தன்வீன் இல்லாமல் இருக்கிறது, ஒன்றோட ஒன்று பின்னி வச்சுருக்குது. அப்போ எப்படி அர்த்தம் செய்யணும்? கீழேருந்து அர்த்தம் செய்யணும். தமிழுக்கு செய்கிறதா இருந்தால் ரிவர்ஸில் தான் செய்யணும். வஹியுடைய துவக்கம் பற்றிய பாடம் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். பாடம் துவக்கம் வஹின்னு சொன்னால் தமிழுக்கு சரியாக வராதுல்ல. தமிழ் பாடம் தான் முதல்ல இருக்குது, தமிழுக்கு பாடம்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். எப்படி ஆரம்பிப்போம்? வஹியின், இங்கேருந்து ஆரம்பிப்போம். வஹியின் துவக்கம் பற்றிய பாடம் இது ஹாதான் நாங்கள் வச்சுக்கணும். அப்போ முதலாவது பாடமாக அவர் எந்த பாடத்தை கொண்டு வர்றாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு வஹி எப்படி வரும், வஹி எப்படி அந்த வஹி எப்படி ஆரம்பித்தது, அவங்களுக்கு எப்படி அவங்க இறை தூதர் ஆனாங்க
அந்த மாதிரி செய்திகளை வந்து முதல் பாடத்தில் அவர் கொண்டு வர போகிறார். அதுக்காக என்ன செய்கிறாரு, பாடத்தை கொடுத்துட்டாரா. அதுக்கப்புறம் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு குரானில் சூறாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பிஸ்மில்லாவோடு தான் அதை வந்து சொல்லணும். அப்போ அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவனாகி அல்லாவின் பெயரால் என்பதை இதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம அல்ஹம்து சூராவுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது, பக்கரா சூராவுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த புகாரில் வர்றதுனால அதையும் சொல்லிக்கிறோம். பிஸ்மில்லாஹின்னா அல்லாஹுவின் பெயரால். பி வந்ததுனால இஸ்மின்னு ஜர்ரு வந்துருச்சு. ஏன்னா பி வந்து ஜர்ருடைய எழுத்தானே, 17 எழுத்தில் பி என்பது ஜர்ரு செய்யும். பிஸ்மின்னா பெயரை கொண்டு, பிஸ்மில்லாஹின்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, இலாஃபை செஞ்சனால அல்லாஹின்னு ஜர்ரு வந்துருச்சு. அந்த அல்லாவை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு 2 வர்ணனை கொடுக்குறாங்க, 2 சிவத்து. எப்படிப்பட்ட அல்லாஹ்னு கேட்டால் அர் ரஹ்மானி ரஹ்மானாகிய, அர் ரஹீமி ரஹீமாகிய, ரஹ்மானாகிய ரஹீமாகிய அல்லாஹ்வின் பெயரால். அப்போ அல்லாஹ் என்பதில் ஜர்ரு வந்ததுனால தான் ரஹ்மானிக்கும் ஜர்ரு வருது, ரஹீமுக்கும் ஜர்ரு வருது. நம்ம தாபியான்னு படித்தோம்ல, அதாவது முந்தி உள்ள சொல்லுடைய யாராவே அப்படி காப்பி பண்ணிக்கிறோம்ண்டு அந்த ஒரு இலக்கணம் இதில் இருக்கிறது. அப்போ பி வந்து ஜர்ரு செய்கிற எழுத்து, அதனால் இஸ்மின் வந்துருச்சு. இஸ்மை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இலாபத்து செய்கிறாங்க, அதனால் அல்லாஹின்னு ஜர்ரு வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு ரஹ்மான சிபத்தாக கொடுக்குறாங்க, அதனால் அதுக்கும் ஜர்ரு. ரஹீம் என்பதை இன்னொரு சிபத்தாக கொடுக்குறாங்க அல்லாஹ்வுக்கு, அதுக்கும் ஜர்ரு. அப்போ எப்படி அர்த்தம் செய்யணும், ரிவர்ஸில் செய்யணும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு பெயரால். பெயரால்ங்கிறதுக்கு பின்னாடி என்ன செய்ய போகிறோமோ அதை சேர்த்துக்கிற வேண்டியதான். சாப்பிடும்போது இதை சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரால் சாப்பிடுகிறேன், தூங்கும்போது இதை சொன்னால் அல்லாஹ்வின் பெயரால் தூங்குகிறேன்னு அங்கே வச்சுக்கிறணும். அது வச்சுக்கிறது வந்து அந்த செயல் வந்து அந்த அர்த்தத்தை நம்ம காட்டி தந்துடும். அப்போ இவர் என்ன செய்கிறார், புக்கு தானே எழுதுகிறாரு. அப்போ அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன். இந்த இடத்துல என்ன பேர் வச்சுக்கிறேன்னு, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அக்குத்துபு எழுதுகிறேன், அல்லது அபுத்ததிவு ஆரம்பிக்கிறேன், இப்படின்னு ஏதோ ஒன்று அவனுக்குள்ள வச்சுக்கணும். மனசில் ஒரு நினச்சிருப்பார், அதை வச்சுக்கணும். அப்போ பிஸ்மில்லாவுக்கு பெரிய இலக்கணம் தேவையில்லை, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கால ஷேஹு, இது வந்து இது புகாரியே சொல்லியிருக்க மாட்டார், பிந்தி வந்தவங்க தான் சேர்த்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவரே தன்னை பற்றி இப்படிலாம் சொல்லிக்கிற மாட்டார்ல. அதனால் என்ன இருந்தாலும் அது இது புகாரி கிதாபில் இருக்குது, இப்படி இந்த வாசகம் இருக்குது. அவருடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் தான் இது ஆசிரியர்னு காட்டுவதற்காக வேண்டி அந்த இந்த இந்த பேராவை குறிப்பிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி வரும், கால சொல்கிறார், சொன்னார், சொல்கிறார். அஸ் ஷேஹு ஷேகாகிய, அல் இமாமு இமாமாகிய, அல் ஹாஃபிலு ஹாஃபிலாகிய, அபு அப்துல்லா அப்துல்லாவின் தந்தையாகிய, முகமதுபின் இஸ்மாயிலின் மகனாகிய முகமது சொல்கிறார். அதுதான் அவருடைய பேர். புகாரி இமாமுடைய பேர் இருக்குல்ல, அதுக்கு பேர் முகமது தான் அவருடைய பேர். இதை வந்து அவர் சொன்னாருங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு சில அடைமொழிகள் இதெல்லாம் வந்து அவரே போடுவாரா, ஷேகாகிய இமாமாகிய ஹாஃபிலாகியன்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு தானே அப்படி போட மாட்டாங்க. இந்த கிதாபுல் ஹதீஸ் அவர் எழுதும் பொழுது அவருடைய மாணவர்கள் அதை காப்பி பண்ணுவாங்க, அவர் சொல்ல சொல்ல எழுதுவாங்க. எழுதுகிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, யாராவது ஒரு மாணவர் இதை வந்து சேர்த்து சொல்லியிருப்பார். இது புகாரி எழுதி கொண்டு தான் இருக்க வாய்ப்பு கம்மி. அதனால் அவர் எழுதிட்டதுனால அதுவும் சேர்ந்த புகாரில் அச்சிட்டுறாங்க. அப்போ ஒன்றுக்கு அர்த்தம் பார்க்கணும். காலன்னா சொன்னார், சொல்கிறார், சொன்னார். புகாரி தானே சொன்னார், இதை சொல்கிறாரு. யார் சொல்கிறா, ஷேஹு. ஷேகுங்கிற வார்த்தைக்கு வந்து முதியவர் அப்படிங்கிற அகராதியில் அர்த்தம். ஷேகுன்னா இளைஞனுக்கு எதிர்ப்பதம். இளைஞனாக இருக்கிறதுக்கு மாற்றமாக இருந்தால் என்னது, இளைஞன் கிழவன்கிறோம்ல, அந்த கிழவர் என்று தான் அதுக்கு அர்த்தம். ஷேகு என்கிற வார்த்தைக்கு வந்து வயதில் முதியவர், அதுக்கு நேரடி அர்த்தம். ஆனால் வழக்கத்தில் என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு அர்த்தங்களுக்கு அதை மாற்றிடுறாங்க.
ஷேகுன்னா ஒரு பெரியார்கள் இருக்காங்கள்ல, ஒரு மரியாதைக்குரியவங்க, அவங்கள வந்து ஷேகும்பாங்க. அந்த முரீது வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க இது ஷேகு, இவர் முரீது. முரீதுகளுக்கு வந்து சீடருக்கு குருநாதர் இருக்குல்ல, அந்த குருநாதர் என்பதையும் என்ன செய்வாங்க, ஷேகுங்கிற வார்த்தையினால் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த ஹதீஸ் கலையில் இந்த துறையில் ஷேகுன்னு ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவர் வந்து ஏதோ நூல் எழுதியிருக்கணும். ஷேகுன்னு ஒரு ஆளை யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு நூலை ஏதாவது 1-2 புஸ்தகங்கள் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தான் ஷேகுமாங்க. எதுவும் எழுதாத ஒரு ஆளை வந்து ஷேகுன்னு சொல்ல மாட்டாங்க. இது வயசை குறித்து சொன்னது இல்லை. ஷேகுன்னா புகாரி கிழவனார் என்று அதுக்கு சொன்னது கிடையாது. அவர் ஒரு ஷேகு. ஷேகு என்றால் அவர் நூலை ஆசிரியர், நூலாசிரியர். ஆசிரியர்னால் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்குற அந்த ஆசிரியர் இல்லை, நூலாசிரியர். சில நூல்களை அவர் எழுதியிருக்கிறார், அவங்கள தான் ஷேகும்பாங்க. ஷேகு ஷேகு சொன்னார். ஷேகுண்டா யார், இன்னொரு விளங்குறக்கா ஒரு சிபத்தை கொடுக்குறாங்க. ஷேகுன்னா அல் இமாம். இமாம் என்றால் முன்னோடி. இமாம் என்றால் என்னது, முன்னோடி. இந்த தொழுகையில் இமாம் தொழுகை நடத்துகிறார்ல, அவர் முன்னோடியை நிற்கிறோம், பின்னாடி போகிறோம்ல, அது வந்து ஒருத்தர் முன்னாடி வைத்து கொண்டு நம்ம பின்னாடி போகிறோம் என்று சொன்னால் அவரை தான் இமாம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மார்க்க விஷயங்களுக்கு நமக்கு முன்னோடியாக நமக்கு ஒரு கைடு பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால இமாமாக இருக்கக்கூடிய ஷேகு சொன்னார் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இன்னும் யாருன்னு விளங்கலை. அவர் ஒன்றும் ஷேகு சொன்னார்னா புகாரின்னு விளங்குமா, விளங்கலை. தெளிவாக அவரை குறிக்கிறதுக்குள்ள வாசகங்கள் இன்னமும் போடணும். அதுக்கப்புறம் அல்ல ஹாஃபிலு, ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேகு சொன்னார். அவ்வளோ அப்படி அரபிலே சொல்லுங்கள். ஹாலண்டா சொன்னார், இங்கேருந்து வாங்க. ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேகாகிய அவர் சொன்னார், ஷேகு சொன்னார். இப்போ ஹாஃபில்டா யார் என்று கேட்டால், பொதுவாக நம்ம வந்து இந்த குரானை மனனம் செய்தவர்களை ஹாஃபில் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். குரானை ஹிபில் பண்ணாங்கன்னா ஹாஃபிஸாக்கள், ஹாஃபில்கள். ஹாஃபில்களுங்கிற வார்த்தை எதுக்குரிய வார்த்தைன்னு ஆக்கிவிட்டோம். குரானை மனனம் செய்தவர்களுக்கு தான் ஹாஃபில் என்று ஆக்கிட்டோம். ஆனால் இந்த ஒரு பழைய காலங்களில் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹாஃபில் என்று சொல்வது வந்து குரானை மனனம் செஞ்சவங்களுக்கு உரிய சொல்லு கிடையாது. 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சுருக்கணும். இவர் புகார்லாம் ஒரு ஹாஃபில் என்று சொன்னால் 1,00,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள். 1,00,000 அதுக்கு மேலே. ஹதீஸ் மனப்பாடம்னா ஹதீஸில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு செய்தி, இன்னொன்று வந்து அது யார் யார் வழியாக கிடைத்ததுங்கிற லிஸ்ட்டு, பெயர் லிஸ்ட்டு. 2ஐயும் சேர்த்து மனப்பாடம் பண்ணணும். 1,00,000 ஹதீஸுகளை வெறுமனே செய்திகளை மனப்பாடம் பண்ணால் அவர் ஹாஃபிலாக மாட்டார். செய்திகளை மனப்பாடம் பண்ணணும். அந்த செய்திகளுடைய ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அறிவிப்பாளரோடு மனப்பாடம் பண்ணணும். அந்த ஹதீஸ் புகாரி ஹதீஸ் நம்ம ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அறிவிப்பாளர்லாம் எப்படி வரும்னு. அப்போ ஹாஃபில் இப்னு ஹஜர்னு சொல்கிறாங்க, ஹாஃபில் சுயூத்தின்னு சொல்லுவாங்க, புகாரி இமாம ஹாஃபில்பாங்க. அப்போ ஹாஃபில்னா ஹாஃபிலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் 1,00,000 ஹதீஸுகளை அறிவிப்பாளர் வரிசையோட மனப்பாடம் செய்தவர்கள். அப்போ இந்த குரான் மனனம் செய்கிறதை விட பன்மடங்கு கூடுதல் வேலை அது. குரான் மனனம் செய்வது வந்து 1,00,000 ஆயத்தாக இருக்குது குரானில் இல்லை. இது 1,00,000 ஹதீஸ். 1,00,000 ஹதீஸு, ஒவ்வொரு ஹதீஸும் இவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இருக்கும். இப்படி பண்ணுறது என்பது வந்து ஏறக்குறைய ஒரு 1000 குரானை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சமமானது. ரொம்ப ரொம்ப மெமரி பவர் இருக்கணும். ஹாஃபில் என்று ஹதீஸுகளில் 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொன்னால், இப்போ குரானை மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி 1000 மடங்கு ஏறக்குறைய வரும். ஹதீஸு சின்னது பெருசுலாம் வரும், 500 ஆச்சும் வரும்னு வைங்களேன். அவ்வளவு ஹதீஸுகளை வந்து அவ்வளோ செய்திகளை மனப்பாடம் செஞ்சவரை தான் ஹாஃபில்பாங்க. இப்போ நவீன காலத்தில் ஹாஃபில் அவர் ஹாஃபில் இவர் ஹாஃபில், ரம்ஜானுக்கு தொழுவைக்கு ஹாஃபில் வந்தாருங்கிறீங்கல்ல, அது வந்து சுருக்கிட்டோம். இப்போ ஹாஃபில்னால் குரானை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஆகிட்டாங்க.
முன்னாடி அபூபக்கர் ஹாஃபில், உமர் ஹாஃபில்லாம் வராது. அவங்களாம் குரானை மனப்பாடம் பண்ணவங்க தான். அவங்கள ஹாஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் கிடையாது. ஹதீஸு துறையில் தான் அந்த ஹாஃபிலுங்கிறத என்ன செய்கிறாங்க, நுழைக்கிறாங்க. ஹாஃபில் என்றால் ஹதீஸில் வந்து ரொம்ப அதிகமாக மனப்பாடம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஹாஃபிலாக இருக்கக்கூடிய, இமாமாக தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் சொன்னார் சொல்லியாச்சா. இது காலங்கிறதுக்கு ஷேக்குங்கிறது ஃபாயில் ரஃப வந்துருச்சு. அதுக்கு இன்னொரு பயான் மாதிரி விளக்குறாங்க இமாமும். இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல ஹாஃபிலும். இதுவும் பயான் பயான் தான். அப்போ ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் யார் என்று கேட்டால் அபு அப்துல்லாஹி. பொதுவாக இந்த ஒரு நேரடி பேருக்கு முன்னாடி இந்த ஒரு குன்னியத்துன்னு இதுக்கு பேர். குன்னியத்துன்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளையோடு சேர்த்து சொல்கிறது. பிள்ளையோடு சேர்த்து என்ன செய்கிறது, சேர்த்து அபு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தகப்பன், அப்துல்லாவுடைய தாய். பொம்பளைக்கு சொல்கிறதா இருந்தால் உம்மு அப்துல்லாஹி. அப்துல்லாவுடைய அம்மா ஒரு ஆயிஷான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்துல்லான்னு ஒரு புள்ள இருக்குது. அவங்களுக்கு செல்ல பேர் என்னன்னு கேட்டால் உம்மு அப்துல்லா, அப்துல்லாவுடைய அம்மா. இவர் அப்துல்லாவுடைய வாப்பா. இப்போ புகாரி இமாம்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து ஒரு மகன் இருந்திருக்கிறார். அந்த மகனுக்கு பேர் அப்துல்லா. அப்போ இவர் யார், அப்துல்லாவுடைய வாப்பா. அப்போ அபு அப்துல்லா, அப்துல்லாவின் தந்தையாகிய. இது அத்துபயான் தான். அபுன்னு வந்துருச்சுல, அது ரஃப வந்துருச்சு. அபுங்கிறது அப்துல்லாவில் இலாபத்து பண்ணியிருக்குது. அபு அப்துல்லாஹி, அப்துல்லா உடைய தகப்பன் வருதுல்ல, அதனால். அப்போ அபு அப்துல்லாஹி என்ற ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேகு சொன்னார். அவர் யார் இன்னும் தெளிவு பத்தலை. விளங்குதா? அப்துல்லாவுடைய தகப்பன் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அவர் யார் என்று கேட்டால் இப்போ தான் ஒரிஜினல் பேரை சொல்கிறாங்க, முஹம்மது. முஹம்மது சொன்னார். முஹம்மது யார் என்று கேட்டால் இப்னு இஸ்மாயில, இஸ்மாயிலின் மகனாகிய முகம்மது. புகாரி இமாமுடைய பேர் முகம்மது தான். புகாரி இமாமுக்கு பேர் என்னது, முகம்மது. அப்போ முகம்மது இப்னு இஸ்மாயில் சொன்னார். அப்போ முகம்மது இப்னு இஸ்மாயில் என்ற அபு அப்துல்லாஹ் என்ற ஹாஃபிலாகிய இமாமாகிய ஷேகு சொன்னார். அப்போ இதெல்லாம் புகாரி அவர் சொல்லியிருக்க மாட்டார்ல இந்த வாசகம். அவருடைய மாணவர்கள் இந்த அவங்க நோட்ஸ் எழுதும்போது இது புகாரி சொன்னார்னு எழுதியிருப்பாங்க. அவங்க தான் அந்த புகாரிக்கு வந்து பிரதிகள் எடுத்தவங்களாக இருக்கிறதுனால அதை சேர்த்து எழுதிடுறாங்க. அவரை பற்றி அவங்களுடைய மாணவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த முகமது பின் இஸ்மாயில் இருக்குது பாருங்கள், முகம்மதுன்னு வந்துருச்சு. அப்புறம் இப்னுன்னு வருது. அப்போ முகம்மதுக்கும் இப்னுக்கும் மத்தியில் என்ன உறவுன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சரியான வாசிக்கிற முறை எப்படின்னு கேட்டால் முகமதுன் என்று தான் வரணும். முகமதுன்னு வரக்கூடாதுல்ல, முகமதுன் என்று தானே வரணும். அபு அப்துல்லா வந்து சொன்னார், யார், முகமதுன். முகமது சொன்னார். முகமதுன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இபுன்னு சொல்கிறதா இருந்தால் முகம்மது நிபுனு எப்படி சொல்லணும் முறைப்படி, முகம்மதுன் முகமதுன் இபுனுன்னு இருக்குல்ல. அப்போ அதை கொண்டு இதில் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும், அந்த தன்வீனை நூன் ஆக்கி முகம்மது நிபுனு இஸ்மாயில் தான் சொல்லணும். ஆனால் இந்த இபுனு என்பதோடு சேர்க்கும்போது மாத்திரம் தன்வீனை எடுத்துடுறாங்க. தன்வீன் வரக்கூடிய வார்த்தையாக இருந்தால் கூட என்ன செய்கிறாங்க, இப்னோட சேர்க்கும் பொழுது முகம்மதுன் இப்னுன்னு சொல்லாமல் முஹம்மதுபுனு. இதுக்கு கிராமரில் எந்த ஒரு ரூலுமே இதுக்கு கிடையாது. இதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்கன்னா லில் ஹிஃபத்தி, சொல்ல லேசாக இருக்கிறதுக்காக அப்படி மாற்றிடுறாங்க. கிராமர் படி சொல்கிறது இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. முகமதுபுன் இஸ்மாயில் என்று தான் சொல்லுவார். எந்த பேரை சொன்னாலும் சரி அந்த இப்னோட சேர்க்கும் பொழுது முந்தின சொல்லில் தன்வீனை சொல்ல மாட்டாங்க. முகமதுன் இப்னுன்னு தான் சொல்லணும். சொல்கிறது இல்லை, தன்வீன் இல்லாமல் இருக்கிற ஒரு ரீசன் சொல்லணும்ல. முகமதில் ஏன்ப்பா தன்வீன் இல்லை, ரீசன் உங்களுக்கு சொல்ல முடியாது. தன்வீனோடு தான் வரணும், முகமதுன் என்று தான் வரணும். முகமதுன் பண்ணுற இடத்துல முகமது என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு அல் வந்தால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். அல் இல்லை. இலாபத்து செஞ்சால் தன்வீன் எடுக்கலாம்னு இருக்காது, இலாபத்து இல்லைங்க.
முகமது கொண்ட இபுனுடைய வந்து இலாபத்து செய்யலை. இபுனைத்தான் இஸ்மாயில் இலாபத்து பண்ணியிருக்குது. முகமதுக்கு இபுனு வந்து பயானாக தான் வந்திருக்குது, அவ பதிலாக வந்திருக்குது. அப்படிங்கும் பொழுது முகமதுன் என்று தான் வரணும். ஆனால் அந்த இபுனோட வரும்போது மாத்திரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முகம்மது நிபுணு என்று ஒருவன் சொன்னால் அவன் கிராமர் படி சரியாக சொல்லுகிறான்னு அர்த்தம். இப்படி சொல்லக்கூடியவங்க ரொம்ப ஒரு சின்ன சதவீதம் தான் இருப்பாங்க. அதிகமான பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா முகமது துபுனு இஸ்மாயில்ருவாங்க. முகமது துபுனு அந்த தன்வீனை காலி பண்ணிடுவாங்க. தன்வீனை காலி பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இங்கே இல்லை கிராமர் படி. அப்போ இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு ரீசனை தேடி பார்க்கும் பொழுது, லில் ஹிஃபத்துன்னா சொல்ல லேசாக இருக்கிறக்கா, லேசுக்காக தன்வீனை எடுத்திருக்காங்க, கிராமருக்காக எடுக்கலை. லேசுக்காக செஞ்சுட்டாங்க. நீங்கள் லேசுங்கிறது இப்படி செய்யலாம். நீங்கள் இல்லை கிராமர் படி தான் நீங்கள் சொல்லுவேன் என்று இருந்தால் எப்படி தான் சொல்லணும்? முகமது நிபுணு இஸ்மாயில். அபு அப்துல்லா சொன்னார். அவர் யார்? முகமது நிபுணு இஸ்மாயில், இஸ்மாயிலின் மகனாகிய முகமது என்று சொல்லணும். அப்போ இதில் முகமது துபுனுனா எந்த கிதாப்லையும் போட்டிருப்பாங்க, தன்வீன் இல்லாமல் தான் போட்டிருப்பாங்க. தன்வீன் இல்லாமல் தான் சொல்லுவாங்க. ரொம்ப கிராமட்டிக்கலாக நிற்கிற ஆளுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க? முகமது நிபுணு இஸ்மாயில்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ முகமது சொன்னார். முகமது யார்? இபுனு இஸ்மாயில, இஸ்மாயிலுக்கு மகன். அப்போ பயான் முகமதுன்னு ஒரு ஆளை சொல்லிட்டோம். லட்சம் முகமது இருப்பாங்க. நம்ம சொல்கிற முகமது ஒரு குறிப்பிட்ட முகமது யார் என்றால் இந்த முகமது. எந்த முகமது? இபுனு இஸ்மாயில, இஸ்மாயிலுடைய மகனாகிய முகமது சொன்னார். அப்போ இபுனு என்பது வந்து அந்த முகமது என்பதற்கு பயானாக வந்திருக்கிறது. அதனால தான் அதுக்கு முகமதுக்குள்ள யாராபு இபுனுக்கு வந்து விட்டது. இபுனுன்னு வருதுல, முகமது சொன்னார். அந்த முகமது யார்? இபுனு இஸ்மாயில, இஸ்மாயிலின் மகன். அப்போ இபுனு என்பதை கொண்டு போய் இஸ்மாயிலில் இலாபத்து செஞ்சுருக்குறோம். இஸ்மாயிலுடைய மகன். இந்த இபுனு என்பது இஸ்மாயிலில் கொண்டு இலாபத்து செஞ்சால் எப்படி வரேன்? இபுனு இஸ்மாயில. இந்த இஸ்மாயில் என்ற வார்த்தை வந்து வேற்று மொழி பெயராக இருக்கிறது. அரபு சொல்லு இல்லை. இது வந்து இஸ்மாயில் நபி ஒரு பாஷை பேசியிருப்பாங்கல்ல, அந்த பாஷையில் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அந்த பாஷையுடைய சொல்லு அது, அரபு சொல்லு கிடையாது. அப்போ வேற்று மொழியாகவும் இருக்குது. ஒரு ஆளுக்கு பேராகவும் இருந்தால் அதுக்கு என்ன வரக்கூடாது? ஜர்ரும் வரக்கூடாது, தன்வீன் வரக்கூடாது. அப்போ இபுனு இஸ்மாயில, இஸ்மாயிலி தான் அது, ஜர்ரு தான் வரணும். ஜர்ரு வந்து இப்படி தான் வரும். இது வந்து கைர முன்சரிவு சொல்லு. அந்த கைர முன்சரிவு என்றால் இந்த ஜர்ரும் தன்வீன் வராத சொற்களுக்கு அந்த பேர். அப்போ இப்னு இஸ்மாயில, இஸ்மாயிலுடைய மகனாகிய முகம்மது சொன்னார். சரி, அப்புறம் இஸ்மாயிலுடைய மகன்னா அவர் யார்? அந்த இஸ்மாயில், முகம்மது வந்து இஸ்மாயிலுடைய மகன். இஸ்மாயில் யாருடைய மகன்? அதை சொல்கிறாங்க. இஸ்மாயில இப்னி, இங்கே இப்னின்னு வந்துடும். ஏன் இப்னின்னு வருது? இந்த இஸ்மாயிலில் ஜரு தானே இருக்குது. அதாவது முகம்மதுல ரஃப இருக்கிறதுனால இப்னுன்னு ரஃப வந்துருச்சு. இப்போ இஸ்மாயிலை வந்து சொல்கிறோம். இஸ்மாயில் இந்த இடத்துல ஃபத்தக இருந்தாலும் அது இலாஃபத்து இருக்கிற காரணத்தினால் அது உள்ளக்க ஜர்ரு தான் இருக்கிறது. இப்னு என்பதை இஸ்மாயிலை இலாஃபத்து பண்ணி விட்டீங்க. அப்போ இஸ்மாயிலன்னு நீங்கள் ஃபத்தகில் சொல்கிறீங்க. அந்த ஃபத்தகு தான் ஜர்ரு. அப்போ இஸ்மாயிலில் என்ன இருக்குது? உள்ளுக்க ஜர்ரு இருக்குது. அப்போ ஜர்ரு உள்ள சொல்லுக்கு பயானை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இப்னி, இஸ்மாயில் அப்னி, அங்கே இப்னின்னு படிக்கிறோம். முகம்மதை வந்து இப்னுன்னு படிக்கிறோம். ஏன்? முகம்மதுக்கு ரஃப இருக்கிறனால இப்னுக்கு ரஃப. அதே நேரத்தில் இஸ்மாயில் வந்து ஜர்ரு இருக்குது, ஃபத்தகு இருக்குது, ஆனால் அது ஜர்ரு தான். அது இப்போ ஜர்ரு இருக்கிறதுனால இஸ்மாயில் இப்னி, இப்ராஹிம, இப்ராஹிமுடைய மகனாகி இஸ்மாயில். அந்த அப்போ புகாரி இமாம் இருக்கார்ல, அவருக்கு வந்து பேர் முகமது, வாப்பா பேர் இஸ்மாயில், அவங்க தாத்தா பேர் இப்ராஹிம். அப்போ அங்கேருந்து மரா வரணும். இப்ராஹீமின் மகனாகிய இஸ்மாயிலுடைய மகன் முகமது சொன்னார். இப்ராஹீமின் மகனாகிய இஸ்மாயில் இருக்கார, அவருடைய மகன் முகமது சொன்னார். சரி, அந்த இப்ராஹிம் யார்? அந்த இப்ராஹிம்லேயும் ஜர்ரு தான் இருக்குது. இப்னி இப்ராஹீம. அப்போ இப்ராஹிம் என்பதிலையும் ஜர்ரு தான் இருக்குது. அது வேற்றுமொழி சொல்லு.
இப்ராஹீமின்னு வரல. இந்த இபனை கொண்டே இப்ராஹிமில் இலாபத்து செஞ்சுருக்கு. இந்த இபனை கொண்டு போய் இப்ராஹிமில் இலாபத்து செஞ்சுருக்கு. இப்னு இப்ராஹிமி. இது வேற்றுமொழி சொல்லுனால இப்ராஹிமா ஜர்ரு தான் இருக்குது. அதில் ஜர்ரு இருக்கிறனால தான் அந்த இப்ராஹிம் யார்? இப்னில் முகீரத்தி, முகீராவின் மகன். அப்போ இப்ராஹிம் யாருன்னு கேட்டால் முகீராவுடைய மகன். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். முகீராவிலேருந்து அர்த்தம் செய்யணும். முகீராவிலேருந்து அரபிக்கு அர்த்தம் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்கனுக்குள்ளே ஒரு சென்டென்ஸை முடிக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பித்து சொன்னாருங்கிறத கடைசியாக சொல்லணும். எப்படி? முகீராவிலேருந்து ஆரம்பிங்க. முகீராங்கிறது கொள்ளு தாத்தா பேர். முகீராவின் மகனாகிய இப்ராஹீம் என்பவரின் மகனாகிய இஸ்மாயில் என்பவரின் மகன், இஸ்மாயில் மகன் முகம்மது சொன்னார். அப்போ முகீராவின் மகனாகிய இப்ராஹீமின் மகனாகிய இஸ்மாயிலின் மகனாகிய முகம்மது என்பார் சொன்னார். சரி, இது அவருடைய பேரை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வச்சுக்கிறோம். ஹதீஸ் நம்ம ஒன்றும் போகலை. அதுக்கப்புறம் உள்ளதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.